குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு கவிதை எட்கர் ஆலன் போ. எட்கர் ஆலன் போ என்பவர் எழுதிய டு மை மதர் என்கின்ற ஒரு அழகான கவிதை. எட்கர் ஆலன் போ is a poet as well as a short story writer. இவர் ஒரு மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியரும் ஒரு கவிதை எழுதுகின்ற கவிஞரும் ஆவார். அவர் எழுதிய ஒரு கவிதை டு மை மதர். எட்கர் ஆலன் போ, when he was 2 years old, he has lost his mother. இவருக்கு 2 ஆண்டுகள் ஆகும்போது இவருக்கு அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால இவரை வளர்த்தது முழுக்க முழுக்க இவருடைய உறவினர்கள் தான். அதனாலதான் எட்கர் என்கின்ற இவருடைய பெயரோடு அந்த உறவினர் குடும்பத்தை சேர்ந்த போ என்கின்ற அடைமொழியும் சேர்ந்து கொண்டது. இவர் எட்கர் ஆலன் போ ஆனார். இவருக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால அம்மா மீது மிகவும் அளவு கடந்த அன்பு இவருக்கு உண்டு. இவருடைய பிளேமேட், இவர் சின்ன வயசுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவர் கூட விளையாண்டு கொண்டிருந்த விளையாட்டு தோழன், அவங்களுடைய அம்மா when he was 15 years old, இவருக்கு 15 வயது ஆகும்போது அந்த விளையாட்டு தோழனினுடைய தாய், அந்த தாயை இவர் காதலிப்பதாக டு ஹெலன் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். அந்த அம்மாவை இவர் ரொம்ப காதலிக்கிறது மாதிரி, அதாவது அம்மா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி கொண்ட அன்பு. அதுல ஒரு பிளேமேட்டினுடைய மதரை தான் காதலிக்கிறது மாதிரி இவர் 15 வயது ஆகும்போது ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதுக்கு டு ஹெலன் என்று பெயர். இப்ப இதுல இருந்து இவருக்கு இந்த அம்மா மீது இவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி அவர் எழுதிய ஒரு கவிதை டு மை மதர். பிகாஸ் ஐ ஃபீல் தட் in the heavens above the angels whispering to one another. I feel, அதாவது மேல ஹெவன்ல சொர்க்கத்துல ஏஞ்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து, அங்கிருக்கின்ற தேவதைகள் எல்லாம் சேர்ந்து டு ஒன் another, whispering என்றால் காதுல முணுமுணுக்கிறது, காதில் முணுமுணுத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, can find among their burning terms of love. அந்த burning term, இந்த love என்பது ஒரு burning term. இந்த love ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லவ்னு ஒரே வேர்டு தான். அம்மாவை நேசிப்பதற்கும் லவ் தான், காதலியை நேசிப்பதற்கும் லவ்ங்கிற ஒரே வேர்டு தான். ஃப்ரெண்டுக்கும் லவ் தான், காதலிக்கும் லவ் தான். ஃப்ரெண்டோட சிஸ்டர், நான் காதலி, அம்மா, சகோதரி, அப்பா, நண்பர்கள், பிரதர், சிஸ்டர், எல்லாருக்கும் நாம் அன்பு செலுத்துறதுக்கு ஒரே வார்த்தை லவ். அப்போ லவ் என்பது இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் ஒரு பேர்னிங் டர்ம், ஒரு எரிகின்ற வார்த்தை. அன்பு, லவ் என்பது அளவு கடந்த அன்பு. தமிழ்ல ஒன்னொன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நாம் மனதுக்கு பிடித்த ஒரு பெண்ணோட இருக்கிறதுக்கு பேர் காதல்னு சொல்லிடுவாங்க. அம்மா அப்பா அதன் மீது பாசம்னு சொல்லிடுவாங்க. நண்பர்கள் மீது கொண்டிருக்கின்ற லவ்க்கு நட்புன்னு சொல்லிடுவாங்க. இப்படி தமிழ் அதற்கு பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல லவ் என்ற ஒரே வேர்டு தான். அதனால எதுவாக இருந்தாலும் எதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் என்பது ஒரு கதை எழுதினாலும், கட்டுரை எழுதினாலும், நாவல் எழுதினாலும், எதுனாலும் இந்த லவ் என்ற வார்த்தை முன்னாடி வந்து நிற்கும். அந்த பேர்னிங் டர்ம் அது ஒரு முக்கியமான சொல். அந்த சொல்லுக்கு எது பொருள் என்று ஹெவன்ல இருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஸ்பரிங், முணுமுணுத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னா. அப்படி நான் உணர்ந்தேன். பிகாஸ் ஐ ஃபீல் தட், நான் அதை உணர்ந்த காரணத்தினால், இந்த எதை உணர்ந்த காரணத்தினால், இந்த ஹெவன்ஸ் அபவ், மேலே இருக்கின்ற சொர்க்கத்தில் உள்ள the angels, தேவதைகள், whispering to one another, ஒருவருடன் ஒருவர் அவர்கள் whispering, முணுமுணுத்து கொண்டு பேசிக்கொண்டு, என்ன பேசிக்கொண்டு, can find among their burning terms of love. அந்த லவ் என்கின்ற ஒரு burning termக்கு அர்த்தம் என்ன என்று அவர்கள் முணுமுணுத்து பேசிக்கொண்டிருந்ததை I
feel. நான் உணர்ந்தேன். None so devotional as that of mother. அது என்ன கடைசியா முடிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த லவ்ல நன் ஒருத்தரும் சோ டிவோஷனல், ஒரு அர்ப்பணிப்போட இருப்பவர்கள், as that of mother, அம்மாவை போல் தாயை போல் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருப்பவர்கள் நண்பர்களோ காதலியோ யாருமே இல்லை, அது மதர் தான் என்று ஒரு தீர்வு வந்தது. therefore, ஆகையால், by that dear name, அந்த அழகான பெயர், எந்த அழகான பெயர், அந்த மதர் என்கின்ற அந்த டியர் நேம், அழகான ஒரு என் அன்பிற்குரிய அந்த பெயரினால், ஐ லாங், லாங் என்றால் ஏங்குதல் என்ற அர்த்தம், லாங்கிங். ஐ லாங் டு see you, நான் உன்னை பார்க்க லாங்கிங், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஐ லாங் have called you, உன்னை அந்த டேர்ம், எந்த டேர்ம், ஹெவன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த லவ் என்கின்ற பர்னிங் டேர்முக்கு ஈக்குவலா என்ன என்று ஆராய்ந்து அவர்கள் கண்டுபிடித்தார்களே மதர், அதற்கு ஈக்குவலா டிவோஷன், அர்ப்பணிப்பு வேறு எதிலையுமே இல்லை என்று அந்த கண்டுபிடித்தார்களே, அந்த பெயரினால் நான் உங்களை அழைக்க விரும்புகிறேன். therefore, by that dear name I long have called you, நான் அந்த பெயரை கொண்டு உங்களை அழைக்க விரும்புகிறேன். ஏன் இப்படி சொல்றாரு என்றால் இதற்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த இடத்தில் எட்கர் ஆலன் போ மதர் என்று சொல்ல விளைவது இவரை பெற்ற தாயை பற்றி அல்ல. ஏன்னா 2 வயதுல அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தின ஒரு பெரிய ஞாபகம் அவருக்கு இல்லை. இந்த இடத்தில் அவர் பேசுவது இவருடைய மனைவி வெர்ஜீனியா, வெர்ஜீனியா என்கின்ற இவருடைய மனைவி, அந்த மனைவியினுடைய தாய் மரியா கிளெம், MARIA, மரியா கிளெம், CLEMM, அந்த மரியா கிளெம் என்கின்ற தன்னுடைய மனைவியின் தாய், அதாவது தன்னுடைய மாமியார, நான் உங்களை இந்த மாதிரி ஹெவனே ஒரு அழகான வார்த்தையை கண்டுபிடித்திருக்கிறது மதர் என்று, அந்த மதர் என்ற வார்த்தையை நான் மதரின்லாவாகிய உங்களை நான் அந்த வார்த்தையினால் அழைக்க நான் ஏங்குகிறேன் என்று அவர் சொல்றார். You who are more than mother, you who are more than mother and to me, என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு தாயை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். You are more than a mother and to me, and fill my heart of hearts, my heart of hearts, என் இதயத்தின் இதயமாக, என் இதயத்திற்கு உள்ளிருக்கின்ற இதயமாக, where death installed you, where death installed you, install என்றால் நிறுவுதல் என்ற அர்த்தம். death installed you, death சாவானது உங்களை என் உள்ளத்தின் உள்ளத்துக்குள்ள நிறுவி இருக்கிறது. சாவு, சாவு என்ன நிறுவி இருக்கிறது? எந்த சாவு? என்னுடைய தாய் 2 வயதுல இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு தாய் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை உங்களை வைத்து சாவு என் உள்ளத்திற்குள் நிறுவிடுச்சு. ஒருவேளை எங்க அம்மா இறக்காம இருந்திருந்தால் உங்கள் மீது இந்த அன்பு எனக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஸோ என் தாயின் இறப்பிற்கு காரணமாக, என்னிடம் இருந்து தாய் பிரிந்து போவதற்கு காரணமாகிய அந்த டெத், அந்த சாவு உங்களை தாயாக என் உள்ளத்தின் உள்ளத்துக்குள் நிறுவி இருக்கிறது. And fill my heart of hearts where death installed you in setting my Virginia's spirit free. In setting my Virginia's, my Virginia is his wife. என்னுடைய மனைவி வர்ஜீனியாவை, என்னுடைய வர்ஜீனியா என்கின்ற மனைவியின் ஸ்பிரிட், அந்த ஆன்மா சுதந்திரமாக உலவுவதற்கு காரணமாகிய நீங்கள், in setting my Virginia spirit free, my mother, my own mother who died early, என்னுடைய தாய், என்னுடைய பயாலஜிக்கல் மதர், நான் பிறப்பதற்கு காரணமாகி என்னுடைய தாய், who died early, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி,
when I was 2 years old, நான் 2 ஆண்டுகள் ஆகும்போது 2 வயது ஆகும் பொழுதே அவங்க ரொம்ப ஆரம்பத்திலே இறந்து போயிட்டாங்க. What was but the mother of myself. ஆனா அவங்க தான் என்னுடைய தாயாக இருந்தார்கள். But ஆனால் you are mother to the one I loved so dearly. அவங்க எனக்கு தாயாக இருந்தாங்க. ஆனால் நீங்க நான் மிகவும் உயர்வாக நேசிக்கக்கூடிய ஒருவரின் தாயாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனால் உங்களை நான் ஒரு தாய் என்று அழைக்க I long, நான் ஏங்குகிறேன். My mother, my own mother who died early was but the mother of myself. அவங்க எனக்கு தாய், அவ்வளவுதான். ஆனா but you are mother to the one I loved so dearly. நான் மிகவும் உயர்வாக நேசிக்கக்கூடிய என்னுடைய மனைவியின் தாய் நீங்கள். So dearly. And thus are dearer than the mother I know. அதனால you are dearer. Dear அது கம்பேரிட்டிவ் டிகிரி dearer. அதனால 2 வயசுல என்னுடைய பயாலஜிக்கல் மதர் இறந்து போயிட்டாங்க. ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கும் என்று நான் அனுபவித்ததில்லை, எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. அதனால ஆனா நீங்க நான் மிகவும் உயர்வாக நேசிக்கின்ற என்னுடைய மனைவியின் தாயாக இருக்கீங்க. உங்களுடைய அன்பை நான் அனுபவித்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். என்னுடைய மனைவியின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற அளவற்ற அன்பை நான் பார்த்திருக்கேன். அவளுக்கு இவ்வளவு அவளுடைய ஸ்பிரிட் ஃப்ரீ, அவளுடைய ஆன்மா இவ்வளவு சுதந்திரமாக இருந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கின்றீர்கள். அதனால உங்களை நான் அறிகிறேன். So you are dearer than the mother I knew. நான் அறிந்த என்னுடைய பயாலஜிக்கல் மதரை விட நீங்கள் உயர்வானவர்களாக இருக்கின்றீர்கள். By that infinity with which my wife was dearer to my soul than its soul life. By that infinity, infinity என்றால் முடிவில்லாதது எது? கடவுள். கடவுளின் தேசமாகிய ஹெவன், இவைகள் தான் இன்ஃபினிட்டி. அந்த கடவுளின் தேசமாகிய இன்ஃபினிட்டி முடிவெடுத்த ஒரு அன்பினுடைய ஒரு முக்கியமானது யார் என்று கேட்டால் மதர் என்று அந்த தீர்மானிக்கப்பட்டதே. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நான் உங்களை நேசிக்கிறேன். By that infinity with which my wife was dearer to my soul. அதனால என்னுடைய மனைவி was more dear to my soul. என்னுடைய ஆன்மாவிற்கு மிகவும் நெருக்கமானவள் என்னுடைய மனைவி. soul than its soul life. வாழ்க்கை soul life, லைஃப்னுடைய சோலை விட என்னுடைய மனைவியின் சோல் மிகவும் உயர்ந்தது. அந்த நான் நேசிக்கின்ற என்னுடைய மனைவியின் சோல் மிகவும் உயர்ந்தது. அந்த மனைவியை நீங்க ஒரு ஃப்ரீ சோலாக உருவாக்கி கொடுத்த நீங்கள் அதைவிட உயர்ந்தவர்கள். எனவே நான் உங்களை அம்மா என்று அழைக்கிறேன் என்று இந்த கவிதையில் எழுதுகிறார். இது ஒரு ஷேக்ஸ்பியரியன் சானட் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. இது ஒரு 14 லைன்ஸ்ல ஒரு சானட்டா எழுதியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஷேக்ஸ்பியரியன் சானட்ஸ்னா நமக்கு தெரியும், 3-4 வரிகளா பிரிச்சிருப்பாங்க. கடைசி 2 வரி ஒரு கப்லெட்டா இருக்கும். அந்த முதல் 3 பேராகிராஃப் 4 வரிகளா இருக்கணும். அதனுடைய ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கணும்னாக்க 1வது வரியும் 3வது வரி, முதல் வரி 3வது வரியினுடைய கடைசி எழுத்தும் 2வது 4வது வரியினுடைய கடைசி எழுத்தும் ஒரே மாதிரி ஓசை உடையதாக இருக்கும். அதனாலதான் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2வது பேராகிராஃப்ல இருக்க 4 வரி சிடி, அடுத்தது 3வது 4 வரி இஎஃப் அப்படி சொல்லுவாங்க. ஏபி, பிசி, சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி 2 மாத்திரம் ஒரு கப்லெட் ஒரே மாதிரி. கடைசியில பாருங்க, மை வைஃப் சோல் லைஃப் அப்படின்னு முடியுது. இது ஒரு ஷேக்ஸ்பியரியன் சானட் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவிதை. மாமியார யாரும் மதிக்கிறது கூட இல்லை, ஆனால் ஒரு மாமியார தன்னுடைய தாயை விட மிகவும் உயர்வாக மதிப்பதாக எட்கர் ஆலன் போ இந்த கவிதையில் கூறியிருக்கிறார். தேங்க்யூ.